பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒரு விசை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆறுதலும் மாறுதலும் நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் தொடர்ந்து உங்களை வார்த்தை மூலமாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Book of John chapter 14 verse 1. Book of John chapter 14 verses 1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். மீண்டும் ஒரு விசை வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடுவது இல்லை. அதினதின் காலத்தில் நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர், அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற வார்த்தையை இன்றைக்கு அறிக்கை செய்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறீங்க. வார்த்தை மூலமாய் கர்த்தர் பேசும். சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை கொடுக்கிற கர்த்தர் நீர் அல்லவோ? நீர் பேசி தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நேரம் இவர்களுக்கு ஆறுதலை பெறுகிற நேரமாய், மாறுதலை பெறுகிற நேரமாய் மாறுவதாக உம்முடைய கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை தேவைகளை அறிந்திருக்கிறார். உங்கள் பாரத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர். மனுஷன முகத்தை பார்க்கிறார். ஆண்டவர் யார் தெரியுமா? உங்கள் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். உங்கள் சூழ்நிலை குறித்து நன்றாய் ஆண்டவருக்கு தெரியும். சூழ்நிலைமைகள் எல்லாம் பாதகமாய் மாறியிருக்கலாம், எதிர்மறையாய் இருக்கலாம். ஆனால் நேர்வழியாய் நடத்துகிற ஒரு கர்த்தர் உண்டு. புதிய பாதையில் நடத்துகிற ஒரு கர்த்தர் உண்டு. அவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. இயேசு சொன்ன காரியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the way, truth and light. அவர்தான் வழி, சத்தியம், ஜீவன். அவரை அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்தில் கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை உயர்த்துகிற கர்த்தர். இயேசு உங்களை மேன்மைப்படுத்துகிறவர். இயேசு உங்களுக்கு சமாதானம் தருகிற கர்த்தர். நம் வார்த்தையை தியானிக்கலாம். கர்த்தரோடு கூட பேசுவாராக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்னைக்கு செய்தி என்னவென்றால், don't be worry, don't be worry, don't be worry. கலங்காதே, 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 திகையாதே, நான் உன் தேவன். பலங்கொண்டு திடமனதாயிரு. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஏனையா கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும்? கவலைப்படுகிற நிமித்தாமே ஒரு மூலத்தை கூட்ட முடியுமா? ஒரு மூலத்தை குறைக்க முடியுமா? எதிர்காலத்தை குறித்து ஒரு வேளை கவலை இருக்கலாம். பிள்ளைகளின் காரியத்தை குறித்து கவலைப்பட்டு ஒடுங்கி கொண்டிருக்கலாம். பட்ட வியாதி நிமித்தமாய் கவலை, கடன் நிமித்தமாய் கவலை, ஐயோ ஏற்படுகிற ஒவ்வொரு உபத்திரவத்து நிமித்தமாய் கவலை நிமித்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஐயா, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஐயோ, நான் நினைச்ச நேரத்தில் எதுவுமே நடக்கல, நான் எதிர்பார்த்தது ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? அதற்காக கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் முன் குறித்த நேரத்தில் எல்லாம் நடக்கும். நீங்க பாருங்க, ஆண்டவர் பேசுறார். சீசர்களை குறித்து பேசுற வார்த்தையில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் அப்படி என்றால், வேதத்தில் இருதயம் என்று சொல்லி பேசுறதுன்னா சில நாம் யோசிக்கணும். மாம்சமாய் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய இடது கை மடக்கி வச்ச எவ்வளோ சைஸ் இருக்கும், அந்த இருதயத்தை குறித்து பேசல. இருதயம் என்றால் ஆக்சுவலி நம்முடைய முழு சரீரத்துக்கும் ரத்த ஓட்டத்தை கொண்டு போவதற்கு ஆரிக்கிள் வென்ட்ரிக்கிள் அதை பம்ப் பண்ணி புஷ் பண்ணி விடுறதுனால ரத்த ஓட்டங்கள் இருக்கிறது. எப்படி ஒரு சரீரத்திற்கு மிக முக்கியமாக இருதயம் அவசியமோ, சென்ட்ரல் பார்ட், அதே போல ஹார்ட், அதோடைய அர்த்தம் சீட் ஆஃப் எமோஷன் அப்படின்னு அர்த்தம். உணர்ச்சிகளின் இருப்பிடம், அதான் இருதயம்.
ஆவிக்குரிய ரீதியாக தியானிக்கும் போது இந்த வேதத்தில் சொல்லப்படுகிற இருதயங்கள் முக்கியமாக எல்லா பகுதியிலுமே சித்தம், உணர்வு, மனசு. சித்தம், உணர்வு, மனசு, இதுதான் இருதயம். இன்னைக்கு அது வெளியே எல்லாருக்குமே தெரியாது. நம்முடைய மனசு எப்படி இருக்குது, உணர்வு எப்படி இருக்கிறது, நம்முடைய ஆசைகள் எப்படி இருக்குது, நம்முடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்குது, இதுதான் இருதயம். இதோடைய அர்த்தம் அதுதான். வார்த்தை பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்படின்னா என் முகத்து பார்க்கும்போது பிரகாசமா இருந்தது போல இருக்கிறது. என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உற்சாகமா சந்தோஷமா செய்தது போல இருக்கிறது. என்னுடைய பேச்சு சந்தோஷமான பேச்சை போல இருக்குது. ஆனால் என் இருதயம் கலங்கி போறது யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட அங்கலாய்ப்புல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய சொந்த கணவருக்கு கூட, பிள்ளைகளுக்கு கூட உங்களுடைய இருதயத்தின் கவலை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் யார் தெரியும்? உங்கள் இருதயத்தை குறித்து அறிந்திருக்கிற கர்த்தர். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let your heart should not be worry. Let your heart should not be worry. ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உங்களுடைய மனதின் கவலைகள், யோசனைகள் நேசிக்கிற ஒரு நபருக்கு கூட தெரியாமல் இருக்கலாங்க. ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். அது ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தாவீது சொல்றார், உன் தேவன் எங்கே என்று, உன் தேவன் எங்கே என்று சொல்லி நாள்தோறும் என்கிட்ட கேட்கிறாங்க. எனக்கு படுகிற உபத்திரவம், நான் படுகிற பிரயாசம், எனக்கு வருகிற நெருக்கத்துல தோல்வி நிமித்தமா இருக்கிறேன். ஆனா கேட்கிறேன், உன் தேவன் எங்கே? தேவன் எங்கப்பா? அவ்வளவுதான், கைவிட்டாரா? சொல்லி முடிச்சு அவ்வளவுதான் பேசுறான். என் கண்ணீரை எனக்கு உணவாயிட்டு படுக்க முழுவதும் கண்ணீரால் நினைக்கிறேன்னு சொல்றார், நினைச்சிடறாரு. அப்படிப்பட்ட உபத்திரத்துக்குள் போனார் தாவீது. யோபு உபத்திரப்பட்டிருக்கும் போது வந்து சொல்றான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் புத்தி சொல்லி வந்தாயப்பா, உனக்கே அந்த பிரச்சனை? தேவன் தூசித்து ஜீவனை விட்டுரு. மனைவி சொல்றாங்க. பல பேர் பல விதத்தில் பல கோணத்தில் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. சரீரத்தில் வருகிற வியாதிக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா கவலை நிமித்தமாய் வியாதி வருகிறதாம். நாம் கவலைக்கு இடம் கொடுத்தால், மன அழுத்தத்துக்கு இடம் கொடுத்தால் வியாதி பெறுகிறது. தாவீது பாடுறார் 42ஆம் சங்கீதத்துல, என் ஆத்துமாவை ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேய்க்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர்தான் ரட்சிப்பு தருகிற கர்த்தர். ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? பொதுவா மோசையை பார்க்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவர் மோசே எபிரேய குழந்தை, அவர் மட்டும் மீட்கப்பட்டார் ஏதோ தேவ திட்டத்தின்படி. எகிப்துல வாழ்றாரு, அரண்மனையில வாழ்றாரு. ஆனா மோசையை பார்க்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, சொன்னாங்க, அவர் தப்பு பண்ணிட்டு ஓடுறாரு, பயந்து, பார்வோனுக்கு பயந்து வெளியே ஓடும்போது நாங்கள் அங்க பார்த்தோம், ஒரு எகிப்தியனை பார்த்தோம். மோசையை பார்க்க எகிப்தியன் எல்லாம் தெரிஞ்சது, கல்லாம் தெரிஞ்சவங்க, பலன் உள்ளவர். ஆனா யாருக்கு தெரியும்? மோசைக்கு தெரியும். உள்ளத்துல அவர் ஒரு எபிரேயன். எபிரேயன் என்ற அடிமைன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய வேதனைகள், கண்ணீர், துக்கம் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அருமையான ஒரு பெரிய பிரசங்கமே உண்டுல்ல, மலை பிரசங்கம். பெயரே மலை பிரசங்கம் தான். செர்மன் ஆன் த மவுண்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பொதுவாக அருமையான டாப்பிக்கில் பேசிட்டு வருவாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்தே மலை பிரசங்கம் தான் 7 வரைக்கும். இந்த மலை பிரசங்கத்தில் ஒரு அருமையான ஒரு டாபிக் எடுக்கிறாங்க. கவலை குறித்து இயேசு பிரசங்கம் பண்றாங்க பாருங்க. மத்தேயு 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூறுக்கிறதும் இல்லை. ஐயா, கவலைப்படாதீங்க.
ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்க நாளைக்காக கவலைப்படாதீங்க. பாருங்க, எண்ணத்தை உண்போம்னு சொல்லி கவலைப்படாதீங்க, எண்ணத்தை உடுப்போம்னு கவலைப்படாதீங்க, எண்ணத்தை புசிப்போம்னு கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படணும்? ஆண்டவர் 5 அப்பத்தி 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கலையா? ஒரு குடம் எண்ணெயை வச்சு வீட்டுல அற்புதம் செய்யலையா? சாரிபாத வித வீட்டுல அற்புதம் செய்யலையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கலையா? வனாந்தரத்துல காடுகளை கொடுத்து அவங்கள போஷிக்கலையா? ஏன் நீங்கள் உணவுக்காக கவலைப்பட வேண்டும்? ஐயோ, இவ்வளவு அருமையா இருக்கிறோமே, கஷ்டமா இருக்கிறோம், எப்படி சாப்பிடுவோம்? உங்களுக்கு என்ன சாப்பிட வேண்டும்? உணவுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். போஷிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு, அவர் யெகோவா ஈரே. He is a provider. அவர் போஷிக்கிற கர்த்தர். எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். கற்பாரை அடிச்சாங்க. மோசே சொல்றார், கற்பாரையிட்ட பார்த்து பேசி, கற்பாரை அடி. கண்மலை அடித்த போது அவர்களுக்கு நீரூற்று வந்தது. கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான முதலாவது அற்புதம், இயேசு மகிமைப்பட்ட ஒரு அற்புதம். கானா ஒரு கல்யாண வீட்டில் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஜீவனுக்காக, ஏன் உங்கள் ஜீவனுக்காக கவலைப்பட வேண்டும்? உங்களுக்கு தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீர் கொடுக்கிற ஒருவர் உண்டு. அவர் உங்களை சந்தோஷிப்பிக்கிற ஜீவ ஊற்று. எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். ஏன்? ஆதாம் ஏவாள் தவறு பண்ணாங்க, சாபத்துக்குள் ஆக்கப்பட்டாங்க. அவள் நிர்வாணிகளாய் மாறி போனார்கள். நிர்வாணத்தை போக்குவதற்காக அவர் அன்றைக்கு தோல் உடையை கொடுத்தார். தோல் உடை வருவதற்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், ரத்தம் சிந்திருக்க வேண்டும், கதறி இருக்க வேண்டும். நம்முடைய நிர்வாணத்தை போக்குவதற்கு, மகிமையின் சாயலை கொடுப்பதற்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்து நிர்வாணியை போல் அவர் தொங்கிக் கொண்டிருந்தார், வஸ்திரமற்றவராய். இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிற கர்த்தர். நல்ல சமாரியன் கதையை பார்த்தீங்கன்னா, யோசேப்பு கதையை பார்த்தீங்கன்னா, வஸ்திரத்தை களைஞ்சு போடுறாங்க. வஸ்திரம் ஒன்று அழகுக்கு, இன்னொன்று நிர்மாணத்தை மறைக்க. பிசாசுக்கு பிடிக்காது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல வஸ்திரத்தை எடுப்பான். அந்த எருசலேம்ல இருந்து எரியோ போகும்போது வழிபோக்கன் கல்லர்களை அகப்பட்டான், முதலாவது வஸ்திரத்தை உரிந்து அப்படின்னு போட்டிருக்கோம். யோசேப்புக்கு சோதனை வருது, பலவர்னு அங்கேயே கொடுத்தார். அது பசங்க சொந்த சகோதரமார் பிடிங்கி போட்டாங்க. அங்க இவனை இச்சைக்குள்ளாக்கப்படுத்துவதற்கு போத்திபார் மனைவி வஸ்திரத்தை களைகிறாங்க. இளையகுமார் வீட்டுக்கு வரும்போது பாருங்க, முதலாவது என்ன கொடுக்கிறாருன்னா உயர்ந்த வஸ்திரம். தேவன் வஸ்திரத்தை கொடுக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார், நீதியின் சால்வை கொடுக்கிறார், பரிசுத்த வஸ்திரத்தை கொடுக்கிறார், கல்யாண வஸ்திரத்தை கொடுக்கிறார். நீங்கள் எதை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். சிலருக்கு என்னத்தை பேசுவோம், ஐயோ எப்படி பேசுவேன், என்ன பேசுவேன் சொல்லி கவலைப்படுவாங்க. என்னத்தை பேசுவோம் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் பேசுவார். கவலைப்பட வேண்டாம், கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். அதெல்லாம் கவலை குறித்து பேசிட்டு என்ன சொல்றாருன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுகளுக்கு அதினதின் பாடு போதும். நான் செய்திக்குள் வர விரும்புகிறேன். கவலைப்படாதீங்க, கவலையை மாற்றுகிற கர்த்தர் உண்டு. எப்படி நடக்க போதோ, எப்படி நடக்குமே, என்னவாய் முடியும் என்று சொல்லி கவலைப்படலாம் வேண்டாம். உங்கள் இருதயம் தைரியப்படட்டும். திடமனதாயிருங்கள், திடமனதாயிருங்கள். இந்த 14ஆம் அதிகாரம், அதாவது இயேசு கிறிஸ்து சீசலோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட போறார், சிலுவையில பாடப்பட போறாங்க, மறிக்க போறாங்க, சிலுவை சுமக்க போறாங்க. அதுக்கு முன்பதாக உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் சொல்லி பார்த்தீங்கன்னா, 13ஆம் அதிகாரம் முந்தின அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம், இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவிலை கலங்கிய உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை சொல்றாரு. உங்களை ஒருத்தன் என்ன காட்டி கொடுக்க போறான்ப்பா, மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்றேன். சில யோசிக்க, நானா 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 யுதாசு மட்டும் தெரியும், நான் தான். எல்லாருமே பயந்து போயிருக்கிறாங்க. இந்த அதிகாரம் இப்படி முடியுது. கடைசி 38ஆம் அதிகாரம் பாருங்க, 38ஆம் வசனம் மன்னிக்கும். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயா? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்.
2 முறை பாருங்க, மெய்யாகவே ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், மெய்யாகவே நீ மறுதலிப்பாய். மறுதலிக்கிற கூட்டம் எழும்பும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இயேசு சொல்றார். காட்டி கொடுக்கிற கூட்டம் எழும்பும். There will be people will betray and deny, but your heart should not be worried. இன்னைக்கு தேச ஜனங்களை பல விதத்தில் ஆண்டவர் இயேசு மறுதலித்துக் கொண்டிருக்கிறாங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பலர் விரோதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிற கூட்டம், பீட்ரே காட்டி கொடுத்து விரோதமாக எழுப்புகிற கூட்டங்கள் எழும்பும். குடும்பத்தில் எழும்பலாம், சமுதாயத்தில் எழும்பலாம், சபைக்குள் எழும்பலாம். ஆனால் இருதயம் கலங்காதிருப்பதாக தைரியமாயிருங்க. அப்ப இருதயம் களங்கம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதே வசனத்துல போடப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் விசுவாசமார்கள், என்னிடத்தில் விசுவாசமார்கள், விசுவாசியும் பதறான், விசுவாசிகள் எல்லாம் கூடும், நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்ன கர்த்தர். விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். தேவனிடத்தில் விசுவாசம் இருக்க, கடுகள விசுவாசம் இருந்தால் போதும். மலையை பார்த்து பேர்ந்து போன்று சொன்னால் பேர்ந்து போகும். விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சரி, நான் செய்திக்குள் வர விரும்புகிறேன். சில முக்கியமான குறிப்பு இருக்கிறது. எப்படி ஆண்டவர் இயேசு தைரியப்படுத்துகிறார் பாருங்க. இயேசு சொல்றாங்க, நான் போறேன், நான் போறதுக்கு நீ வர முடியாது, பின்மதாக வருவீங்க, நான் நொறுக்கப்பட போகிறேன், நான் அடிக்கப்பட போகிறேன், இதுவரைக்கும் அற்புதம் செய்த நான், இதுவரைக்கும் ஜீவன் கொடுத்த நான் மறிக்க போகிறேன், அதற்காக நீங்க கவலைப்படாதீங்க. 14ஆம் வசனம், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இதுவரைக்கும் 3 வருஷம் நான் கூட இருந்தேன், அப்போ சாப்பிட்டீங்க, திருப்தியா இருந்தீங்க, அற்புதம் பார்த்தீங்க, ஐயோ பல காரியம் நடந்திருக்கும், இப்படி நான் போன பின்பதாக எப்படி நடக்கும் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். என்னளவா எப்படி முடியும், யார் எங்களுக்கு உதவி செய்வா, யார் போஷிப்பா, எங்கள் குடும்பத்தை யார் பார்த்துக்கொள்வான்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். முதலாவது தேவைகளுக்காய் கவலைப்படுறீங்களா? தேவைகளுக்காய் கவலைப்பட வேண்டாம். என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தில் ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தில் கேட்டால் அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய நாமத்தில் கேட்டால் ஜீவன் உண்டாகும். கர்த்தருடைய நாமத்தில் கேட்டால் அதிசயம் நடக்கும். கர்த்தருடைய நாமத்தில் கேட்டால் வியாதிகள் குணமாகும். கர்த்தருடைய நாமத்தில் கேட்டால் ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஜபத்தில் அவரிடத்தில் எவைகளை கேட்பீர்களோ நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜபம் தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வரும். அவருடைய பேர் விண்ணப்பத்தை கேட்கிறவர், ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவருமிடத்தில் வருவார்கள். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன். தேவைகளுக்காக இருக்கிறீங்களா? ஜெபித்து பாருங்க. ஜெபம். If you pray, don't be worried about the things for the things how it will happen or who will be do. யார் இதை செய்வார்? Only one thing is this. You have to pray to God. Prayer brings victory. Prayer brings changes. ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதாவது கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணி பாருங்க விசுவாசத்தோடு. எல்லாவற்றையும் செய்வார். அதினதின் காலத்தில் செய்வார். நேர்த்தியாய் செய்வார். யாவற்றையும் செய்வார். புதிதான காரியத்தை செய்வார். அற்புதமாய் செய்வார். ஆச்சரியமாய் செய்வார். ஜெபம் பண்ணால் செய்வார். 2வது பாருங்க, 16ஆம் வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். தேற்றரவாளன். 2வதாக, யார் என்னை தேற்றுவார் என்று சொல்லி கவலைப்படுறீங்களா? ஐயோ உடைஞ்சு போயிருக்கிறோம், கண்ணீரோடு இருக்கிறோம், யார் எங்களை தேற்றுவார் என்று சொல்லி கவலைப்படலாம். இங்கே சொல்லுகிறது, நான் போய் உங்களுக்காய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் தேற்றுகிற கர்த்தர். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். தேற்றரவு இல்லாமல் இருக்கலாம், சொந்தங்கள் தேற்றாமல் இருக்கலாம், காயப்படுத்துகள் பலர் இருப்பார்கள். நாவினால் பேசப்படுகிற வார்த்தை இருதயத்தை உடைச்சிருக்கோம். தேற்றரவாய் பேசுவதற்கு ஒருவர் இல்லாமல் இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் தேற்றுகிற கர்த்தர். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேற்றுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் கற்பனைகளை கை கொண்டு பாருங்க. ஆவியானவர் தேற்றுவார். He is a God who comfort you. அவர் உங்களை தேற்றுகிற கர்த்தர். Who console you. அவர் ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, தேற்றரவாளன், தேற்றுகிற கர்த்தர். அவர் பல விதத்தை குறித்து உடைஞ்சி போய் ஐயோ தேற்றரவு இல்லாமல் இருக்கலாம். தகப்பன் தாய் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்கிற கர்த்தர்.
இரண்டாவதாக தேற்றருவுக்காய் நீங்கள் கவலைப்படலாம், பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுவார். மூன்றாவதாக 18ஆம் வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஐயோ இயேசு பேருவாரே, இனி தாங்க தனிமைதானா? இவங்க குடும்பத்தில் மரணம் ஏற்பட்டுச்சே, தனிமையா மாறிட்டோமே, விதவையா மாறிட்டோமே, தனிமையா இல்லை. உங்களை திக்கற்றவராய் கர்த்தர் விட மாட்டார். என்ன தெரியுமா சொல்றார்? நான் உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர். பூமியின் கடைசி பரிந்தம், உலகத்தின் கடைசி பரிந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர். ஆண்டவர் யோசுவா அப்படிதான் தைரியப்படுத்துகிறார். யோசுவாவை திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன், பலகுண்டு திடமானதா இரு, கவலைப்படாத யோசுவாவை, உன்னை திக்கற்றவனா விட மாட்டேன், உங்களை திக்கற்றவனா கர்த்தர் விட மாட்டார். ஆண்டவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் தனிமை அல்ல, கர்த்தர் கூட இருக்கிறார். அது சிங்கக்கவியா இருக்கலாம், கர்த்தர் கூட உண்டு. 7 மடங்கு அக்கினி ஜோலை போன்ற பிரச்சனையா இருக்கலாம், கர்த்தர் அது நடுவில் உண்டு. கர்த்தர் கூட இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிதியோனை தைரியப்படுத்தினார், இருக்கிற பலத்தோட போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யுத்தம் பண்றது நான் அல்லவா, உன்னை யுத்தத்துக்கு அனுப்புறது நான் அல்லவா, ஜெயத்தை கொடுப்பேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர் கூட இருக்கிறார். திக்கற்றவளாக கர்த்தர் விட மாட்டார், கையேந்த விட மாட்டார், தனிமையா விட மாட்டார். கர்த்தர் கூட இருக்கிற கர்த்தர் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அடுத்தது பாருங்க, 18ஆம் வசனம், முன்னிடத்தில் வருவேன். இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை குறித்து நமக்கு தெரியும். இயேசு வந்தார், அற்புதம் செய்தார், வாழ்ந்தார், 3 வருஷம் ஊழியம் செய்தார், மரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டார், இன்றைக்கு பிரசன்னமா இருக்கிறார். இன்னொரு நாள் இயேசு கிறிஸ்து இரட்சகராய் வரமாட்டார். அவர் நியாயாதிபதியாய் வருவார், ராஜாதி ராஜாவாய் வருவார், பிரதான மேய்ப்பராய் வருவார். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். பல நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகள் உண்டு. மனவாட்டியாக சபை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான காரியம் சந்தோஷத்தின் நாள். இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. இயேசு மீண்டும் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் திரும்ப வருவேன் என்று சொல்லி இயேசு சொல்லிட்டு போனார். சீசர்களே, ஊழியர்களே, சபையே, விசுவாசியே, கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து எப்படி எழுந்தருளி போனார் அப்படியே திரும்ப வருவார். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபித்துக் கொண்டிருக்கிற இருதயம் கலங்காதிருப்பதாக. I will come back. கடைசியாய் 27ஆம் வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானம் இல்லாமல் பயந்து போய் கலங்கி போய் இருதயம் உடைஞ்சிருக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. சமாதானம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசு சமாதானம் கொடுக்கிறவர். சமாதானத்தை உங்களுக்கு என்று வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது செய்தி வருகிறது, அவருடைய பேரு சமாதான பிரபு. உங்களுக்கு சமாதானத்தின் செய்தி கொடுக்கிற. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. சமாதான காரணர், சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர். இயேசு ஊழியம் செய்த நாட்களில் பலருக்கு சமாதானத்தை கொடுத்தார். இயேசு மரிக்கும் போது அவர் சிலுவையில் சிந்த இரத்தத்தின் நிமித்தமாய் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை சிலுவையில் செய்து கொண்டு போனார். இயேசு சமாதானம் கொடுக்கிறவராய் சுட்டி திரிந்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்த மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீசர்கள் பயந்து போய் இருக்கிறாங்க. யூதருக்கு பயந்து நிமித்தமாய் பூட்டி போட்ட கதவுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு வந்து சொல்றார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசு மரிக்க போறார். யாருக்கு அதிகமா சமாதானம் வேணும்? பாடுபட போகிறார், நொறுக்கப்பட போகிறார். அவருக்கு அதிகமா சமாதானம் வேணும். ஆனா அவர் வந்து அவருடைய சமாதானத்தை ஜனங்களுக்காக கொடுத்து போகிறார். ஐயா, சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க, நீத்தின நிம்மதி இயேசு தருகிறார். சமாதானத்திற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை. உலகம் வந்து ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் சமாதானமா இருந்த மாதிரி இருக்கும். அதல்ல, நிரந்தரமான சமாதானம் இயேசுவிடத்தில் உண்டு. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. சில காரியத்தை பேசினேன். எதற்கெல்லாம் உங்கள் இருதயம் கலங்குகிறது? எதை புசிப்போம், எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம், எதை பேசுவோம் என்று சொல்லி இருதயம் கலங்குகிறது இல்லை. கவலைப்பட வேண்டாம். இங்கே வசனத்தில் வாசித்தபடி எப்படி செய்வோம், எப்படி நடக்கும் என்று சொல்லி கவலைப்படுறீங்களா? ஐயோ, எங்களை தேற்றுவதற்கு யாருமே இல்லை, உதவி செய்வதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? ஐயோ, நான் தனிமையாக மாறிட்டேன், திக்கற்றவனா மாறிட்டேன் என்று சொல்லி கவலைப்படுறீங்களா? இயேசுவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், மீண்டும் வருவாரான்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? எனக்கு சமாதானம் இல்லாமல் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? இல்லை, தேவனுடைய இயேசு கிறிஸ்து
என் நாமத்தினால இதே கேட்டாலும் தருவேன். If you pray to God in the name of God Jesus, you will receive. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு பாருங்க, கர்த்தர் தருவார். You have to pray. இரண்டாவது, He will send the power of Holy Spirit. He will guide you and He will comfort you. Power of Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுகிறவர். மூன்றாவது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அப்படி என்றால் there will be presence of God. Presence of God be with you always. He will present your life. உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் கூட இருப்பார். நான்காவதாக, He will come back. திரும்ப appear ஆவார், திரும்ப வருவார் இயேசு கிறிஸ்து. கடைசி ஐந்தாவதாக, peace of God. தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்வதாக. உங்கள் குடும்பத்துக்கு தேவன் சமாதானத்தை தருவார். இருதயம் கலங்காதிருப்பதாக. உடைஞ்ச இருதயத்தை தேற்றுகிற கர்த்தர் இன்றைக்கு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் போதே கலங்கி கொண்டிருக்கிற உங்கள் இருதயத்தின் கலக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்டு நொறுங்கி போய் அந்த கெட்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்றாரு. அவருடைய ரத்த நாளங்கள் விடுச்சு, வேர்வை வழியா ரத்தம் சிந்துகிறது. அந்த நேரத்துல சொல்றாரு, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஒரு ஜெபம் பண்றார். உடனே தேவதூதன் வந்து பலப்படுத்துகிறார். பலப்படுத்துகிறவரை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு டிப்ரெஷன் ஆயிட்டார் இயேசு. தெய்வகுமார் மனுஷகுமார் வந்து அவருக்கு இவ்வளவு டிப்ரெஷன் வந்து சோர்ந்து போயிருக்க நேரத்துல ஆண்டவர் தட்டி எழுப்பி பலப்படுத்தினார். எலியா சோர்ந்து போய் படுத்திருந்தார். அவர் தட்டி எழுப்பி போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவரை பலப்படுத்தினார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்களை பலப்படுத்துவதற்கு, ஆறுதல் படுத்துவதற்கு, தைரியப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய பிரசனம் இருக்கிறது. அவரை விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவன் பலனார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். வசனத்தை விசுவாசிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அன்பு தகப்பனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி வார்த்தையை பேசினீரே. இருதயத்தின் கலக்கங்கள் மாறட்டும், பயங்கள் மாறட்டும், வியாகுலங்கள் மாறட்டும், அங்கலாய்ப்புகள் மாறட்டும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் கவலைகள் மாற்றப்படுவதாக. கவலையை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. நடந்த சம்பவத்தின் நிமித்தமாய் குடும்பங்கள் கலங்கி இருக்கலாம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் கலக்கம் மாறட்டும். யார் இதை செய்வார், எப்படி கூடும், யார் இந்த காரியத்தை வாய்க்க செய்வார் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க பேசுறீங்க, என் நாமத்தின் நிமித்தமாய் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அது நிமித்தமாய் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் குடும்பத்தின் ஒவ்வொரு நபருடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகளை கர்த்தர் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். மன உடைஞ்சு போய் இருக்கிறாங்க, தைரியப்படுத்துவீராக, உருவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் இவள் குடும்பத்தில் ஆளுகை செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் சிந்தையிலும் தேற்றவர்களாகிய பரிசுத்த ஆவியானவர் தேற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். திக்கற்றவளாக விடேன் என்று சொன்னீங்க. துணையா இருக்கிற கர்த்தர், தைரியப்படுத்துகிறவர், ஆறுதலா இருக்கிற கர்த்தர், துணையா இருக்கிற கர்த்தர், கூட வருகிற கர்த்தர், கூட இருந்து காரியத்தை நடப்பிக்கிற கர்த்தராய் இவர்கள் வாழ்க்கையில வெளிப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தை ஆளுகை செய்வதாக. இருதயத்தில் உள்ள கலக்கங்கள், கவலைகள் வெளியேற்றப்பட்டு இருதயத்தில் தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பத்தினுடைய தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இவர்கள் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிம்மதி பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சத்துரு கண் வைக்காதபடிக்கு கர்த்தர் விளக்குவீராக. பொறாமை நாவி, எரிச்சல் நாவி, வன்கணி நாவியில் கர்த்தர் விளக்கி காப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் குடும்பத்தை நிரப்புவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. தேவ சமாதானத்தை பெறுவதற்கு, கர்த்தர் துணையா நிற்பதற்கு, தேற்றரவை பெறுவதற்கு தேவ சமூகத்தில் விசுவாசத்தை ஜெபிப்பார்களாக. கிருபையின் கரங்களை ஒரு மேல் இருப்பதாக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.